அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம லெக் வார்ம் அப், அதாவது கால்களுக்கு ஒரு எளிய பயிற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது உட்கார்ந்துட்டே பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சி. அதாவது இது வரைக்கும் நான் யோகாவே செஞ்சதே கிடையாது அப்படிங்கிறவங்கலாம் இந்த பயிற்சியை செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதோட பயிற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். பட் ஆனால் அதோட பலன்கள் நமக்கு நிறையவே கிடைக்கும். சின்ன சின்ன பயிற்சிகளாக இருந்தாலும் அதுக்கு பலன் அதிகமாக இருக்கும். அதை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். நீங்கள் இந்த யோகாலாம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வார்ம் அப்லாம் செஞ்சுட்டு நம்ம செய்யும்போது நமக்கு ஈஸியாகவே இருக்கும். இல்லை எனக்கு யோகாலாம் செய்ய நேரம் இல்லை, எனக்கு அது எதுவுமே தெரியலை அப்படின்னா கூட நீங்கள் இந்த வார்ம் அப்பை செய்யும்போது இதுலேயும் உங்களுக்கு நிறையாவே பலன் கிடைக்கும். பொதுவாக இடுப்புக்கு கீழே இந்த ஹிப் ஜாயிண்ட்லேருந்து நம்ம கால் வரைக்கும் இந்த பயிற்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி காலை நீட்டி உட்காந்துக்கோங்க. காலை நீட்டி உட்காந்துட்டு உங்களோட கைகளை இந்த மாதிரி பின்னாடி வச்சுருங்க. சும்மா கேஷுவலாக சாதாரணமாக கையை வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முதுகை நேராக வைக்க முயற்சி பண்ணுங்கள். முதுகை நேராக வச்சுட்டு இப்போ உங்களோட இந்த கால் இருக்கு இல்லையா, இந்த காலோட நம்ம இந்த விரல் மட்டும், ஸோ 2 கால்லையும் இந்த விரல்களை மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே மடக்க போகிறோம். இந்த மாதிரி மடக்கணும், திரும்ப ஸ்ட்ரைட் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் முதல்ல ஒரு 10 கவுண்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போது சிலவங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன செய்ய முடியாது, இந்த விரல்கள்லாம் இப்படி மடங்காது. அதுவும் 2 கால்லையும் சேர்த்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன செய்யலாம்னா முதல்ல ஒரு காலில் மட்டும் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் ஒரு காலில் ஒரு 10 தடவை செஞ்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா அடுத்த காலில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 கால்லையும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா நம்மளோட இந்த விரல் இப்படி மடக்குனா மடங்கும், திரும்ப ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் ஆனால் நாம் இந்த பயிற்சியாக செய்யும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி வராது. ஸோ காரணம் என்னென்னா நம்ம மூளையிலேருந்து அந்த கமாண்ட் நல்லா இருந்தால் தான் இந்த பயிற்சியை நம்ம செய்ய முடியும். இந்த பயிற்சி செய்கிறதுனால நமக்கு மூளை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த நர்வஸ் சிஸ்டம் நமக்கு நல்லாவே செயல்படும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிள் ஜாயிண்ட், காலை அப்படியே சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சு கஷ்டமாக இருக்க காலை இடைவெளி வச்சு பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட கணுக்கால் இருக்கு இல்லையா, அந்த கணுக்கால் ஜாயிண்ட்டுக்கு இந்த வார்ம் அப் கொடுக்க போகிறோம். உங்கள் பாதத்தை ஃபுல்லாக என்ன செய்யணும், இப்படி முன்னாடி தள்ளணும், திரும்ப பின்னாடி ஸ்ட்ரைட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இப்படி பின்னாடி தள்ளணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 தடவை செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே கணுக்கால் ஜாயிண்ட்டை என்ன பண்ணணும்னா, ஸோ ஒரு காலில் இந்த பாதத்தை நீங்கள் முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும், இன்னொரு காலில் இப்படி பின்னாடி. ஸோ இது என்ன பண்ணணும், அப்படி சேமாக ஒன்று போல் பண்ணணும். ரொம்ப அப்படி போய் நிப்பாட்ட வேண்டாம், அப்படி ஒரு ஃப்ளோவாக. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஓகே. ஸோ நீங்கள் இந்த பயிற்சிக்கெல்லாம் பண்ணும்போது உங்கள் கையை இந்த மாதிரி பின்னாடி வச்சுட்டே நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி நேராக முன்னாடி வச்சு ரொம்ப நேராக உட்காந்து ரொம்ப நேரம் பண்ண முடியாது. ஸோ அதனால் கையெல்லாம் பின்னாடி வச்சு நல்லா இந்த மாதிரி சௌகரியமாக உட்காந்துட்டே நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் காலை சேர்த்து வச்சுட்டு உங்களோட 2 பாதத்தையும் அப்படியே என்ன பண்ணணும்னா கிளாக் வைஸில் முதல்ல அப்படியே ரொட்டேட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9
10 ரிலாக்ஸ். திரும்ப அப்படி ஆன்டி கிளாக் வைஸ் அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்துடுங்க. ரெண்டு பாதத்தையும் சேர்த்து வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ண முடியலாம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி ஒரு பாதம் அதுக்கப்புறம் அடுத்த பாதம், ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக கூட நீங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நீ ஜாயிண்ட் ரெண்டு காலையுமே நேராக வச்சுக்கணும். பாதத்தை அந்த மாதிரி கீழே போடக்கூடாது, நேராக வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ரைட் லெக் அப்படின்னா உங்கள் நீயை மட்டும் இந்த மாதிரி பெண்ட் பண்ணணும், திரும்ப காலை ஸ்ட்ரைட் பண்ணணும். ஸோ இந்த முட்டி வலிலாம் இருக்கிறவங்கலாம் ரொம்ப இப்படி உள்ளே தள்ளி போட்டு அமுக்கணும்னு இல்லை, நீங்கள் கரெக்டாக இவ்வளோ தூரம் மடக்கினாலே போதும். திரும்ப அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் 1 ஒரு 10 தடவை செய்யணும். 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். நல்லா மூச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் அடுத்த காலையும் அதே மாதிரி என்ன செய்யணும், ஒரு 10 தடவை செய்யணும். இந்த காலில் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் வந்து நேராக வச்சுருக்கணும், பாதத்தில் அந்த மாதிரி சாய்க்கக்கூடாது. ஸோ ஒரு காலில் பண்ணும்போது இன்னொரு பாதம் வந்து நேராகவே இருக்கணும். ஓகே ரிலாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பண்ணணும். ஸோ இப்போ நீ ஜாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இடுப்புக்கு காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. இப்போ நான் மேட்டு போட்டிருக்கேன்னா மேட்டிலேருந்து கொஞ்சம் வெளியில் இருக்க மாதிரி, ரொம்ப வைடு பண்ண வேண்டாம், காலை கொஞ்சம் நார்மலாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட கையை இந்த மாதிரி ஃப்ரண்டில் நீட்டிக்கோங்க, முதுகை நேராக வச்சுக்கோங்க, பாதத்தெல்லாம் சாய்க்கக்கூடாது, இப்படி நேராக தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணால் அப்படியே நல்லா திரும்பி இந்த ரெண்டு உள்ளங்கையும் அப்படி கீழே வைங்க. உங்களால் எவ்வளோ திரும்ப முடியுமோ அவ்வளோ செஞ்சால் போதும். இந்த மாதிரி கீழே வச்சுட்டு நல்லா திரும்பி பாருங்கள். இப்படி உடம்பெல்லாம் வந்து சாய்க்க வேண்டாம், அப்படியே திரும்பி பாருங்கள். அதே மாதிரி அடுத்த பக்கம் 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ரெண்டு காலையும் இந்த ஹீல் குதிங்கால் இந்த கால் பெருவரல் இது ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க, ஒன்று போல் வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. அப்படி ரொம்ப உள்ளே தள்ள முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல, எனக்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்னாலும் பரவாயில்ல, அவ்வளோ வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இந்த ரெண்டு கால் பாதத்தையும் இந்த மாதிரி பிடிக்கணும். பிடிச்சிட்டு முதுகை நேராக வச்சுக்கோங்க. முதுகை நேராக வச்சுட்டு இந்த பட்டர்ஃப்ளை மூமெண்ட்டை வந்து நீங்கள் அப்படியே பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 9 8 7 6 5 4 3 2 1 ரிலாக்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஒரு 30 கவுண்ட் பண்ணலாம், இல்லை 50 கவுண்ட் பண்ணலாம், 50 தடவை கூட நீங்கள் செய்யலாம். இதுவும் ஒரு நல்ல ஒரு பயிற்சி. திரும்ப காலை நீட்டிக்கோங்க. காலை நீட்டிட்டு நல்லா காலை அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ பயிற்சி முடித்ததுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க. பின்னாடி கை வச்சுட்டு கை வந்து ஷோல்டரில் கேப் இருக்கணும், கையை ரொம்ப சேர்த்து வைக்கக்கூடாது. உங்களோட கால் முட்டி இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. உங்களோட ரெண்டு பாதத்துக்கும் தோள்பட்ட அளவு இடைவெளி இருக்கணும், ரொம்ப சேர்த்து வைக்கக்கூடாது. இல்லைனா மேட்டு போட்டிருக்கீங்கன்னா இந்த மேட்டோட 2 எண்டில் வச்சுருங்க, இந்த அளவுக்கு மடக்கினா போதும். இதில் என்ன பண்ணால் இந்த நீ ட்ராப், அதாவது ஸ்லோவாக என்ன பண்ணால் உங்கள் 2 கால் முட்டியையும் ஏதாவது ஒரு பக்கம், லோயர் பாடி மட்டும், நீங்கள் உடம்பெல்லாம் ரொம்ப திருப்ப வேண்டாம், அப்படியே என்ன பண்ணால் இந்த 2 முட்டியை மட்டும் அப்படியே கீழே வைக்கணும் ஸ்லோவாக. 1 அதே மாதிரி 2 அடுத்த பக்கம் 3
ஸ்லோவாக பண்ணுங்கள். 4 5 6. ஓகே, ரிலாக்ஸ். நான் ஒரு 6 தடவை பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் ஒரு 10 தடவை நீங்கள் என்ன செய்யலாம், பயிற்சி பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த லெக் வார்ம் அப், இந்த காலுக்கு செய்யக்கூடிய பயிற்சிகளை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க. ரொம்ப எளிமையான பயிற்சி தான், ஆனால் நிறையா உங்களுக்கு பலன் இருக்கும். கால்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. கால் முட்டி வலி இருக்கிறது, பாதம் வலி இருக்கிறது, அப்புறம் கால் வீக்கம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது. அதாவது சிறுநீரக செயல்பாடு நமக்கு குறைஞ்சாலும் கால் என்ன பண்ணும், கால் வந்து வீக்கம் அடையும். சுகர் உள்ளவங்களுக்குலாம் அந்த மாதிரி கால் வீக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி கால் வீக்க பிரச்சனை, கால் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பயிற்சி செய்ய 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 உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ காலில் இருக்கக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். பயிற்சி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.